மாங்கனி தேசத்தினுடைய மனிதநேயமிக்க தலைவர், வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் வள்ளலாராய், கரிகாலன் காலத்தை கண்முன்னே கொண்டு வந்த குடிமராமத்து நாயகனாய், 8 கோடி தமிழ் மக்களும் எப்பொழுது எங்களை மீண்டும் ஆள வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எங்கள் யதார்த்த தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பாசறையினுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் பாசறை வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு மண்டல மாநாட்டை நடத்தி அரசியலிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட இந்த பாசறை பீடு நடை போட வேண்டும். வரும் தேர்தலிலே நான் பாசறையை திமுகவிற்கு எதிரான பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்த போகிறேன், தம்பிகளே வாருங்கள் என்று என் அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு இங்கே லட்சக்கணக்கான இளைஞர் இளம்பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவில் இன்னைக்கு எவனுக்கு தூக்கம் வராது. அடி வயிறு இப்பவே கலக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த வேலூர் கோட்டை சிப்பாய் கழக புரட்சி என்பது ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு விடுதலையை நமக்கு பெற்று தந்தது. இன்றைக்கு அண்ணா திமுகவினுடைய இளைஞர் இளம்பெண் பாசறை இந்த வேலூர் கோட்டையிலே ஏற்படுத்தி இருக்கிற புரட்சி என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி, பெண்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி, படி என்று அண்ணா திமுக கொடுத்த மடிக்கணினியை பறித்து குடி என்று கஞ்சாவை கொடுத்திருக்கிற திமுகவின் அராஜக ஆட்சிக்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு புரட்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்புக்குரிய பெரியோர்களே, என் அன்பு நிறைந்த தம்பிமார்களே, தங்கைமார்களே, எங்கள் அண்ணன் இந்த மாநாட்டிற்கு ஒரு அற்புதமான பெயரை வைத்திருக்கிறார். இலக்கு 2026. இலக்கு 2026. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெள்ளையர்கள் இங்கே ஆண்டு நம்மை பாடாய்படுத்தினார்களோ அதே போல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே சில கொள்ளையர்கள் இன்றைக்கு தமிழக மக்களை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்ளையர்களை வெளியே அனுப்புவதற்கான போர் முரசாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே முழங்க இருக்கிறார்கள்.